சென்னை அசோக் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திப்பதை நேரலையில் பார்த்தார். தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் ஆகியோர் பங்கேற்கும் மீளாய்வு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தேர்தல் முடிவுகள் குறித்தும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மேற்கொள்ளவிருக்கிற நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறோம், கலந்தாய்வு செய்ய இருக்கிறோம். நடந்து முடிந்த தேர்தல் நேர்மையாக உரிய சட்டம் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி நடைபெறவில்லை. அனைத்து வகை அத்துமீறல்களும் இந்த தேர்தலில் அரங்கேறின. ஆளும் கட்சியான அதிமுகவும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அறநெறிகளை மீறி, சட்ட விதிமுறைகளை மீறி இந்த தேர்தலை நடத்தியிருக்கிறார்கள். இதனால் தேர்தல் முடிவுகள் மக்களின் விருப்பத்தை மீறுகிற வகையில் அமைந்திருக்கின்றன. முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக் கொண்டு 100 விழுக்காடு வாக்குகளுக்கு பணமளித்து அப்பாவி மக்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மக்களின் மீது ஊழல் கரையை பூசியிருக்கிறார்கள். அத்தனை அத்துமீறல்களையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகளும் எமது கூட்டணியை சார்ந்த பிற கட்சிகளும் கணிசமான அளவில் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இது எங்கள் முயற்சிக்கு மக்கள் அளித்திருக்கிற அங்கீகாரமாக கருதுகிறோம். எங்கள் முயற்சி தற்காலிகமாக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது என்றாலும் எமது நோக்கம் மிகவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒன்றாகும். மக்கள் நலன்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நோக்கமாகும். எனவே எமது நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரையில் தொடர்ந்து முயற்சிப்போம். தோழமை சக்திகளோடு கைகோர்த்து பயணிப்போம். இந்த தேர்தல் முடிவுகளால் அதிமுகவோ திமுகவோ பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எதுவும் இல்லை.
கொள்கை கோட்பாடுகளை சொல்லி வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்ற காலம் போய் ஆர்கே நகர், திருவாரூர், கொளத்தூர் ஆகிய தொகுதிகளிலேயே 100 விழுக்காடு வாக்குகளுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறும் அவலம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான வீழ்ச்சியாகும். தலைவர்களே, முதல்வராகும் தகுதி பெற்ற தலைவர்களே, 100 விழுக்காடு வாக்குகளுக்கு பணம் கொடுத்துதான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. தமிழ்நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்று பெரும் கவலையை அளிக்கிறது. என்றாலும் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் தமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. டாஸ்மாக் கடைகளை 500 கடைகளை மூடுவதாக முதல்வர் கையெழுத்திட்டிருக்கிறார். வரவேற்று பாராட்டுகிறோம். ஆனால் அவை ஏற்கனவே விற்பனை மந்தமாக உள்ள கடைகள் என்று சொல்லப்படுகிறது. அத்துடன் காலை 10 மணி முதல் 12 மணி வரையில் நேரத்தை குறைத்திருக்கிற முதல்வர் அவர்கள் மாலையில் 5 மணிக்கு மேல் கடைகளை மூட வேண்டும், மாலை நேரத்தில் விற்பனை நேரத்தை குறைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறது. கடைகளை மூடும் நடவடிக்கை என்பது 5 ஆண்டு காலத்திற்கு நீட்டிக்கக்கூடாது. 2 ஆண்டுகள் என்று ஒரு வரையறையை ஏற்படுத்தி 2 ஆண்டுகளுக்குள்ளாக 100 விழுக்காடு கடைகளை மூடுவோம் என்று முதல்வர் அவர்கள் உறுதி அளிக்க வேண்டும். கடன்கள், பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார். ஆனால் அது கூட்டுறவு வங்கிகளில் பெறும் கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடியாகும் என்று தெரிய வருகிறது. தனியார் வங்கிகளில், தேசிய வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். மாணவர்கள் பெற்றிருக்கிற கல்விக் கடன்களையும், மகளிர் குழுவினர் பெற்றிருக்கிற கடன்களையும் தள்ளுபடி செய்வதற்கு முதல்வர் ஆணையிட வேண்டும். இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பட்டதாரிகளுக்கு தாட்கோ மூலம் தொழில் முனைவோருக்கான கடனுதவி வழங்கப்பெற்றது. அந்த தொழில் மிக மோசமான வகையில் நலிவடைந்து கடன் பெற்றவர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களால் அந்த கடனை முழுமையாக அடைக்க முடியவில்லை, திணறுகிறார்கள். ஆகவே அந்த கடன்களையும் மிச்சமுள்ளவற்றை அடைப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும், அதை தள்ளுபடி செய்ய வேண்டும். பத்தாம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சேர்க்கையின் போது
இடஒதுக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 1994 ஆண்டு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. +1 +2 அட்மிஷன்ஸ் வழக்கமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் 3 அல்லது 4ஆம் பிரிவுகளில்